ஆட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. ஆட்சியின் மனிதர்களே, மரிமைந்தனின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகத்தை படைத்திட வாருங்களே. நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? கழிவுற்றவர் வாழ்வில் நீதி இன்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? கழிவுற்றவர் வாழ்வில் நீதி இன்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இளையதள நண்பர்களே, இன்று அன்னையா திருச்சபை அனைத்து புனிதருடைய விழாவை கொண்டாடுகிறது. நாமும் புனிதர்களாக மாற வேண்டும். நாமும் மறு கிறிஸ்துவாக வாழ்ந்து புனிதத்தை நோக்கிய புண்ணிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பல புனிதர்களை திருச்சபை நமக்கு தந்திருந்தாலும் புனிதர் பட்டம் பெறாமல் கூட பலர் புனிதர்களாக வாழ்ந்து இந்த உலகை இருந்து நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். ஒருவேளை நம்முடைய பெற்றோர்கள் கூட, நம்முடைய தாத்தா பாட்டிகள் கூட புனிதர்களாக வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்றிருக்கலாம். எனவே இன்றைய நாளிலே அனைத்து புனிதர்களுக்காக, புனித தன்மையை நோக்கி வாழ்வர்களுக்காக வேண்டியும் மன்றாடுவோம். சேப்புக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, புனிதராகணும்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சொன்னாங்களா. முதல்ல புனிதராக என்ன செய்யணும்? சாகணும், சத்தாதான் புனிதராக மாற முடியும் என்றார்களாம். எனவே பாவத்திலே செத்து, பாவத்தில் இறந்து புனிதத்தை நோக்கிய வாழ்வுக்கு நாம் புறப்பட்டு செல்வோம். இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பார் என்ற கருணையோடு இத்திருப்பலியில் இணைவோம். தூய மறைநூலை கொண்டாட தகுதி வரும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாய் ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனே, செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, பேறு பயன்கள் நிறைந்த உம் புனிதர் அனைவரையும் நாங்கள் ஒரே விழாவில் வணக்கத்துடன் கொண்டாட செய்தீரே. இன்னற்ற புனிதரின் பரிந்துரையால் நாங்கள் விரும்பி தேடும் இதயத்தை எங்களுக்கு மிகுதியாய் பொழிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை திருவசனங்கள் 2-4, மேலும் 9-14 முடிய. கதிரவன் எழும் திசையிலிருந்து மற்றொரு வானதூதர் எழுந்து வரக்கண்டேன். வாழும் கடவுளின் முத்திரை அவரிடம் இருந்தது. நிலத்தையும் கடலையும் அழிக்க அதிகாரம் பெற்றிருந்த அந்த 4 வானதூதர்களையும் அவர் உரத்த குரலில் அழைத்து, எங்கள் கடவுளுடைய பணியாளர்களின் நெற்றியில் நாங்கள் முத்திரையிடும் வரை நிலத்தையோ கடலையோ மரத்தையோ அழிக்க வேண்டாம் என்று அவரிடம் கூறினார். முத்திரையிடப்பட்டவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்ல கேட்டேன். இஸ்ரேல் மக்களின் குலங்கள் அனைத்திலும் முத்திரையிடப்பட்டவர்கள் 1,44,000. இதன் பின் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். அவர்கள் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் கடவுளிடமிருந்தும் ஆட்டுக்குட்டியிடமிருந்துமே மீட்பு வருகிறது என்று உரத்த குரலில் பாடினார்கள். அப்பொழுது வானதூதர்கள் அனைவரும் அரியணையையும் மூப்பர்களையும் 4 உயிர்களையும் சூழ்ந்து நின்று கொண்டு இருந்தார்கள். பின் அரியணை முன் முகம் குப்புற விழுந்து கடவுளை வணங்கினார்கள். ஆமென், புகழ்ச்சியும் பெருமையும் ஞானமும் நன்றியும் மாண்பும் வல்லமையும் வலிமையும் எங்கள் கடவுளுக்கே என்றென்றும் உரியன, ஆமென் என்று பாடினார்கள். மூப்பர்கள் ஒருவர், வெண்மையான தொங்கலாடை அணிந்துள்ள இவர்கள் யார்? எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா என்று என்னை வினவினார். நான் அவரிடம், என் தலைவரே, அது உமக்கு தான் தெரியும் என்றேன். அதற்கு அவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையில் இருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கல் ஆடைகளை ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையன. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலைநாட்டினவரும் அவரே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறைகள் இவர்களே. ஆண்டவரது மழையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறைகள் இவர்களே. இவரை ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறைகள் இவர்களே. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 1 முதல் 3 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்பதை பாருங்கள். நாம் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுகின்றோம்.
கடவுளின் மக்களாகவே இருக்கின்றோம். உலகம் அவரை அறிந்து கொள்ளாததால் தான் நம்மையும் அறிந்து கொள்ளவில்லை. என் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது நாம் கடவுளின் பிள்ளைகளாய் இருப்போம். இனி எத்தன்மை உடையவராய் இருப்போம் என்பது இன்னும் வெளிப்படவில்லை. ஆனால் அவர் தோன்றும் பொழுது நாமும் அவரை போல இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல அவரை காண்போம். அவரை எதிர்நோக்கி இருக்கின்ற அனைவரும் அவர் தூயவராய் இருப்பது போல நம்மையே தூயவராக்க வேண்டும். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை கொள்ளாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களே, மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறை இவர்களே. கடவுளின் நெஞ்சத்திற்கு மிகவும் நெருக்கமான அருள் தந்தையர்களே, அருள் சகோதரர்களே மற்றும் இளைத்தல நண்பர்களே, இன்று நாம் அனைவருமே அனைத்து புனிதர்களுடைய பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைத்து புனிதர்களுடைய பெருநாளில் ஆசீரும் அவர்களுடைய வேண்டுதல்களும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாங்க என்ற வாழ்த்து செய்தியோடு இன்றைய சிந்தனைக்கு உங்களை அழைக்கிறேன். பிரியமானவர்களே, நாம் அனைவருக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இன்றைய திருப்பலியினுடைய கருத்து, இன்றைய திருப்பலியினுடைய நிகழ்வு, இன்றைய திருப்பலியை நாம் கொண்டாடும் கொண்டாட்டத்தின் முக்கியத்துவம். பிரியமானவர்களே, நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால், நாம் தாயாம் திருச்சபை, தாயாம் திரு அவை நம்மை சிந்திக்க அழைக்கிறது. அதாவது
திரு அவையை நாம் 3 விதங்களாக பிரிக்கலாம். திருச்சபையை 3 விதங்களாக பிரிக்கலாம். ஒன்று விண்ணுலக திருச்சபை, அதாவது புனிதர்கள், கடவுள், வானதூதர்களோடு இருக்கிற ஒரு திருச்சபை, திரு அவை, புனிதர்களுடைய திருச்சபை அல்லது வானுலக திருச்சபை. இரண்டாவது துன்பப்படுவோரின் திருச்சபை, இறந்து தங்களையே விண்ணுலக திருச்சபைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மாக்களையும் ஒன்று சேர்க்கும் திருச்சபை, அதாவது உத்தர ஸ்தலத்தில் இருக்கிற அனைத்து துன்பப்படுகிற ஆன்மாக்களை குறிக்கிற திரு அவை அல்லது திருச்சபை. மூன்றாவது பயணிக்கும் திருச்சபை, நாம் ஒவ்வொருவருமே பயணிக்கும் திருச்சபையில் அங்கத்தினர்கள் என்பதை உணர்த்துகிறது இன்றைய பெருநாள். இந்த ஒரு சிந்தனையோடு இருக்கும் போது இன்றைய பெருவிழாவில் புனிதர்களை பற்றி நாம் சிந்திக்கும் போது 3 விதங்களாக நாம் புனிதர்களை பிரிக்கலாம். ஒன்று பிறப்பால் புனிதர்களாக அர்ச்சிக்கப்பட்டவர்கள், பிறப்பால் புனிதர்களுக்குரிய மேன்மையை பெற்றவர்கள். எடுத்துக்காட்டாக நமது அன்னை மரியாள், ஸ்நாபக அருளப்பர் பிறப்பால் புனிதர்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இரண்டாவது வகையான புனிதர்கள் தாங்கள் கடினப்பட்டு தங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாக்கி தாங்கள் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு தங்கள் பாவ வழிகளை விட்டு நல்ல வழியில் ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். நிறைய புனிதர்களை நாம் பார்க்கலாம். அன்னை தெரேசா, புனித போஸ்கோ, புனித சவேரியார் ஆகிய அனைவருமே தங்களுடைய வாழ்க்கையில் பாவத்தை விட்டுவிட்டு சாத்தானை அப்பாலை தள்ளிவிட்டு புனிதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். மூன்றாவது வகையான புனிதர்கள் நாம் சொல்ல வேண்டும் என்றால் வேத சாட்சிகள். அதில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று தெரிந்து கடவுளுக்காக தன்னுடைய உயிரை நீத்தவர்கள் வேத சாட்சிகள். மற்றொன்று கடவுளுக்காக தெரியாமலேயே தங்களுடைய உயிரை நீர்த்தவர்கள் நாம் கொண்டாடுகின்ற இன்னோசென்ட் சைல்ட், அதாவது தமிழில் நாம் எவ்வாறு கூறுவோம், மாசற்ற குழந்தைகளுடைய பெருவிழா. அவர்களுக்கு தாங்கள் கொடுக்க போகிற உயிர் கிறிஸ்துவுக்காக என்பது தெரியாது, மாறாக அவர்கள் ஈர்த்த உயிர் கிறிஸ்துவுக்காக என்பது, விசுவாசத்துக்காக என்பது நம் ஒவ்வொருவருக்குமே தெரியும். இந்த ஒரு சிறு முன்னுரையோடு உங்கள் ஒவ்வொருவரையும் என்னோடு பயணிக்க, என்னோடு இன்றைய மறைவுரையில் பயணிக்க உங்களை அழைப்பு விடுக்கிறேன். பிரியமானவர்களே, அனைத்து புனிதர்கள், இதை மற்ற வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஆல் செயின்ட்ஸ் டே, பழைய ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் ஹாலோஸ் டே. புதிதாக நினைக்க வேண்டாம். ஆலோஸ் டே, ஆலோ ஈவ், ஆலோ மாஸ் என்ற 3 வார்த்தைகளும் இன்றைய திருநாளுக்காக பயன்படுத்துவார்கள். ஆலோஸ் மீன்ஸ் என்றால் அர்ச்சிக்கப்பட்ட, புனிதப்படுத்தப்பட்ட நாட்கள். எந்தெந்த நாட்கள்? அக்டோபர் 31ஆம் தேதி மாலை நாம் தொடங்கும் மாலை வழிபாட்டு ஜபத்திலிருந்து நவம்பர் 1ஆம் தேதி, நவம்பர் 2ஆம் தேதி ஆகிய 3 நாட்களுமே அர்ச்சிக்கப்பட்ட நாட்கள் என்பதை தாயாம் திருச்சபை நமக்கு எடுத்து காட்டுகிறது, நமக்கு அழைப்பு விடுக்கிறது. புனிதர்கள் யார்? புனிதர்கள் எப்படி புனிதராக முடியும்? யாரெல்லாம் புனிதர்களுக்குரிய நிலைமையை அடைய முடியும்? ஏன் புனிதர்கள் என்ற பல கேள்விகள் நமக்குள் இருக்கலாம், நமக்குள் தோன்றலாம். அதற்கு ஒரே ஒரு பதில். என்ன பதில்னா, நாம் ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு புனிதர்களாக வாழ. ஒவ்வொருவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு புனிதர்களாக வாழ. The occasion is given to each and everybody to live a holy life. இதுதான் நாம் அனைவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அழைப்பு. இந்த அழைப்பை நாம் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை சிந்திக்க இன்றைய திருவழிபாடு நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, நான் கூறியது போல அனைத்து புனிதர்களுடைய பெருவிழா ஆல் சோல்ஸ் டே நாளை கொண்டாட இருக்கும். இந்த 2 நாட்களும் நான் நேற்றைய
மாலை நாம் ஜெபித்த மாலை ஜப வழிபாடும் நமக்கு ஒரு முக்கியத்துவத்தையும் பரிசுத்தமான நாட்களையும் நமக்கு எடுத்து காட்டுகிறது என்று பல விஷயங்களை நாம் புரட்டி பார்க்கலாம். வரலாற்று பின்னணியில் பார்த்தோம் என்றால் ஏன் இந்த அனைத்து புனிதர்களுடைய நாட்கள்? ஒரே ஒரு விஷயத்தை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். 6வது நூற்றாண்டில் திருத்தந்தை கிரகோரி இருந்த காலகட்டத்தில் ஒரு ஆலய அர்ச்சிப்பின் போது அந்த ஆலயத்தை அனைத்து வேத சாட்சிகளுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஏன் என்றால் ரோமைய அரசாட்சியின் போது ரோமைய நகரில் பல கிறிஸ்துவர்கள் 1ஆம் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்துவுக்காக கொல்லப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையே வீழ்த்தார்கள், கிறிஸ்துவுக்காக மரித்தார்கள். அத்தகைய கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான வேத சாட்சிகளுக்காக ஒரு நாள் அத்தகைய நாளை இன்று நாம் அனைவருமே அனைத்து புனிதர்களுடைய நாளாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அனைத்து புனிதர்கள் யாராக இருக்க முடியும்? பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவர்களும் புதிய ஏற்பாட்டில் வாழ்கிறவர்களும் விண்ணுலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருமே புனிதர்கள் தான். ஆபிரகாம் புனிதரா, தாவீது அரசர் புனிதரா என்ற பல கேள்விகள் பல பிரிவினத்தார் நம்மை கேட்கும் போது நாம் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு பதில், விண்ணுலகத்தில் யார் வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவருமே புனிதர்கள். திருச்சபையால் அங்கீகரிக்கப்பட்டவர்களும் திருச்சபையால் அங்கீகரிக்கப்படாதவர்களும் திருச்சபையால் அறியப்படாதவர்களும் புனிதர்கள் தான். அதாவது மிக எளிதாக நாம் பதிலை சொல்ல வேண்டும் என்றால், யாரெல்லாம் விண்ணுலகத்தில் வாழ்கிறார்களோ, இன்றைய முதல் வாசகத்தில் நாம் கேட்டது போல பல்லாயிரக்கணக்கான மக்களே விண்ணுலகத்தில் அவர்கள் அனைவருமே புனிதர்கள் தான். நாமும் அதற்காகத்தான் தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இன்று கொண்டாடும் திருப்பலியும் அதற்கானதுதான், நம்மை நாம் புனிதர்களாக்க. இந்த ஒரு சிந்தனையோடு இருக்கும்போது உங்கள் அனைவரையும் கடவுளுக்கு பிடித்தமான வாழ்க்கையை புனிதர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், விவிலியத்தில் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது கடவுளுக்கு பிடித்தமான செயல்கள் எவை, கடவுள் விரும்பும் செயல்கள், கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கும் தன்மைகள் எவை என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் மிக எளிதாக புனிதர்களுடைய கூட்டத்தில் நாம் சேர்ந்து கொள்ள முடியும். உங்களிடம் விவிலியம் இருந்தால், பிரியமானவர்களை, இதை கேட்டுக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவருமே உங்களிடம் விவிலியம் இருந்தால் வேகமாக திருப்பாடல் 35 புரட்டிக் கொள்ளுங்கள். திருப்பாடல் 35 இறை வார்த்தை 27, என் நேர்மையை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர். நாம் புனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால், நாம் புனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் முதல் என்னது? குவாலிட்டி. முதல் நம்முடைய வாழ்க்கையை நாம் பின்பற்ற வேண்டியது நேர்மையை நிலைநாட்டுவதை விரும்புவோர். அதாவது என் நேர்மையை நிலைநாட்டப்படுவதை விரும்புவோர் ஆரவாரத்துடன் அக்களிக்கட்டும். ஆண்டவர் எத்துணை பெரியவர், அவர் தம் அடியாரின் நல்வாழ்வை காண விரும்புகிறார் என்று எப்பொழுதும் சொல்லட்டும். அதாவது ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்பவர், சமாதானமான வாழ்க்கையை வாழ்பவர், கிறிஸ்து அளித்த சமாதானத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்பவர்கள் புனிதர்களாக வாழ ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் என்பதை இந்த இறைவார்த்தை எடுத்துரைக்கிறது. அதோடு சேர்ந்ததுதான் 3 யோவானில் இறைவார்த்தை 2 வாசித்தோம் என்றால், அன்புக்குரியவர்களே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல் உடல் நலத்தோடும் இருங்கள். புனிதர்களாக வாழ வேண்டும் என்றால் அமைதியோடு சமாதானத்தோடு, ஆன்ம நலம் என்றால் சமாதானமான ஒரு வாழ்க்கை நம்மிடம் இருந்தது என்றால் புனிதர்களுடைய கூட்டத்திலும் நாம் சேர்க்கப்பட முதல் ஒரு குவாலிட்டியாக இது இருக்கும். இரண்டாவது சொல்ல வேண்டும் என்றால்
அவருடைய திருவுளத்தப்படி நாம் நடக்கும் போது புனிதர்களுடைய கூட்டத்தில் நாமும் சேர்க்கப்படுவோம் என்பதை திருப்பாடல் 103 இறைவார்த்தை 21 ஆண்டவரின் படைகளே அவர் திருவுளப்படி நடக்கும் அவர் தம் பணியாளரே அவரை போற்றுங்கள். நாம் ஆண்டவரின் படையில், ஆண்டவருடைய புனிதர்களுடைய படையில், ஆண்டவருடைய பயணிக்கும் நாம் ஆண்டவருடைய புனிதர்களுடைய படையில் சேர்க்க வேண்டும் என்றால், சேர்க்கப்பட வேண்டும் என்றால் நாம் அவருடைய திருவுளத்தின்படி திருவுளத்தின்படி நாம் நடக்க வேண்டும் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. அதே போன்று மூன்றாவதாக யாருக்கு அஞ்ச வேண்டும்? திருப்பாடல் 147 இறைவார்த்தை 11 நாம் வாசித்தோம் என்றால், தமக்கு அஞ்சி நடந்து தம் பேரன்புக்காக நம்பிக்கையுடன் காத்திருப்போரில் அவர் மகிழ்ச்சி கொள்கிறார். அதாவது கடவுளுக்கு அஞ்சி அவருக்காக காத்திருப்போர் மேன்மையை அடைகிறார். நாம் யாருக்கு அஞ்சி நடக்கிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறோமா, அல்லது சாத்தானுக்கு அஞ்சி நடக்கிறோமா, அல்லது நம்மை தீய வழியில் இட்டு செல்பவருக்கு அஞ்சி நடக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். புனிதர்களுடைய கூட்டத்தில் நாம் சேர்க்கப்பட வேண்டும் என்றால் கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும். கடவுளுக்கு அஞ்சி நடக்க வேண்டும் என்றால் சாத்தானை வெறுத்தவர்களாய், தீய செயல்களை வெறுத்தவர்களாய், தீய நடவடிக்கைகளை வெறுத்தவர்களாய், தீய சொற்களை வெறுத்தவர்களாய் வாழும் பொழுது நாமும் புனிதர்களுடைய கூட்டத்தில் சேர்க்கப்படுவோம் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. நான்காவதாக தாழ்ச்சியுள்ளோர். யாரெல்லாம் புனிதர்களுடைய கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள், யாரெல்லாம் புனிதர்களுடைய கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ளலாம், யாரெல்லாம் புனிதர் கூட்டத்தில் சேரலாம் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. அதாவது லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தை 32 வாசித்தோம் என்றால், 31, 32 வாசித்தோம் என்றால், நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள், அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எது? சிறு மந்தையாகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். கடவுளுடைய ஆட்சிக்கு உட்படுத்த நமக்கு திருவுளம் கொண்டுள்ளார் என்றால் நாம் தாட்சியுடையவர்களாக இருக்கிறோமா? நாம் தாட்சியுடையவர்களாக இருந்தோம் என்றால், கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்றவாறு இருந்தோம் என்றால் அவருடைய கூட்டத்தில் நாம் சேர்க்கப்படுவோம் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது. முன்கூட்டியே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை பவுல் எபிசேயருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 1 இறைவார்த்தை 4-5 வாசித்தோம் என்றால் தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறது. நாம் தூயவராகவும் மாசற்றவராகவும் தாம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் வித்துக்கும் இவர் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று முன்கூட்டியே கிறிஸ்து வழியாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவர் தாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். பிரியமானவர்களே, நாம் பணத்தினால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல, நம்முடைய நல்ல செயல்களால் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல, அதாவது நம்முடைய ஜாதியினால் நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல, நம்முடைய பிறப்பினால் நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் பிறந்த நாட்டினால் நாம் முன்குறிக்கப்பட்டவர்கள் அல்ல, மாறாக கிறிஸ்துவின் அன்பினால் நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை பவுல் அடிகளார் மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். ஒரு ரகசியத்தையும் நமக்கு எடுத்துரைக்கிறார். எபிசேயர், அதாவது 6வது பண்பு எபிசேயர் அதிகாரம் 1 இறைவார்த்தை 9 நாம் வாசிக்க கேட்டோம் என்றால், அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். யார் தெளிவுபடுத்தியிருக்கிறார்? யாருக்கெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், முன்பு கூறிய 5 பண்புகளை தனதாக்கி கொண்டவர்களுக்கு கடவுள் தன்னுடைய மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்த இருக்கிறார்.
நாம் கிறிஸ்துவாகிய நாம் ஒவ்வொருவருக்குமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்குமே கடவுள் தன்னுடைய மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். எவ்வாறு வெளிப்படுத்துகிறார்? திருமுழுக்கின் வழியாக நாம் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம் என்ற மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நற்கருணை வழியாக ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவனுடைய உடலையும் ரத்தத்தையும் உட்கொள்ளும் போது நாம் கிறிஸ்துவால் மீட்கப்படுகிறோம் என்ற மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். தூய ஆவியார், பரிசுத்த ஆவியார் நாம் உறுதி புஸ்தகம் பெறும்போது ஆண்டவருடைய சீடர்களாக, ஆண்டவருடைய காவலாளிகளாக நற்செய்தியை அறிவிக்க அவருடைய ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். குருத்துவத்தின் வழியாக அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். திருமணத்தின் வழியாக அன்பின் ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நாம் உணர்கிறோமா என்று சிந்திக்கவும் இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. பிரியமானவர்களே, இதே போல் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 13 நாம் வாசித்தோம் என்றால், கடவுளே உங்களுள் செயலாற்றுகிறார். கடவுளே உங்களுள் செயலாற்றுகிறார். அவர் தம் திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். நான் முன்னர் கூறிய அனைத்து பண்புகளும் நமதாக்க வேண்டும் என்றால் கடவுள் நம்முள் செயலாற்ற வேண்டும். இன்று நாம் கொண்டாடும் புனிதர்கள் அனைவரும் இன்று நாம் புனிதர்கள் என்று கூறுகிறோம் என்றால் அவர்களுக்குள் கடவுள் செயலாற்றினார். பிரியமானவர்கள், ஏன் நாம் புனிதர்களாக முடியவில்லை? ஏன் நம்முடைய வாழ்க்கை புனிதமான வாழ்க்கையாக இல்லை என்றால் கடவுளுக்கு நாம் வாய்ப்பு தருவதில்லை. மாறாக என்னை சார்ந்த என்னுடைய எண்ணங்களுக்குத்தான் நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்ற மனநிலை மாறி கடவுளுக்கு நாம் எப்பொழுது வாய்ப்பு கொடுக்கிறோமோ, கடவுள் எப்பொழுது நம்முடைய உள்ளங்களில் செயலாற்ற நாம் வாய்ப்பு அளிக்கிறோமோ அப்பொழுது நாம் புனித தன்மையை பெறுவோம் என்பதை எடுத்துரைக்கிறது. இதை கூறிய 7 கருத்துக்களை உங்களுடைய சிந்தனைக்கு கூறிய நான் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு வசனத்தோடு முடிக்க ஆசைப்படுகிறேன். அதாவது 2வது குறிப்பேடு அதிகாரம் 7 இறைவார்த்தை 14 மிகவும் முக்கியமான ஒரு வசனம். குறிப்பேடு 2வது குறிப்பேடு அதிகாரம் 7 இறைவார்த்தை 14 மிக முக்கியமான ஒரு வசனம். கிறிஸ்துவனாக வாழ மிக தேவையான மிக முக்கியமான ஒரு ரகசியம் கலந்த ஒரு வசனம். குறிப்பேடு அதிகாரம் 7 இறைவார்த்தை 14 புரிந்து கொண்டோம் என்றால் கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு புரிந்து கொள்ளும். அதை தெரிந்து கொண்டோம் என்றால் நாம் புனிதர்களாக வாழ்வது மிக ரகசியம், மிக எளிமையானது. அத்தகைய ஒரு ரகசியத்தை குறிப்பிட்டு நமக்கு எடுத்துரைக்கிறது. அதாவது பிரியமானவர்களே, எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று, எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களில் இருந்து மனம் வருந்தி. யோசிச்சு பார்த்தீங்க, யார் புனிதர்கள்னா இதான் ரகசியம். தங்கள் பாவங்களில் இருந்து மனம் வருந்தி இரக்க மன்றாடி, பாவங்களிலிருந்து மனம் வருந்தி கடவுளிடம் இறந்து மன்றாடி, அவர் கடவுளிடம் இறைஞ்சி மன்றாடி என் திருமுகத்தை நாடினார். அதாவது கடவுளுடைய திருமுகத்தை நாடினார். இஸ்ராயேல் மக்கள் அதிகாரம் 3 நாம் பார்க்கலாம், கண்ணீரோடு இறைவனை நோக்கி மன்றாடினார்கள். கடவுள் அவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களை மீட்க மோசேவினை துணையை நாடினார் என்பதை நாம் ஒவ்வொருவருக்குமே தெரியும். என் திருமுகத்தை நாடினால் வானத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன். பிரியமானவர்களே, நாம் புனிதர்களாக வாழ வேண்டும் என்றால், நாம் புனிதர்களாக அழைக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் நாம் புனிதர்களாக வாழ்கிறோம், நாம் புனிதர்களுக்கான பேச்சினை பெறுகிறோம் என்பதை இது எடுத்து காட்டுகிறது. அவர்கள் மன்றாட்டை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவரது நாட்டில் நலம் அளிப்பேன். அதாவது அனைத்து வகையான ஆசீர்வாதங்களையும் அவர்களுக்கு அருளுவேன். இன்றைய நாள் ஆசீர்வாதத்திற்குரிய நாள், இன்றைய நாள் பரிசுத்தமான நாள். அனைத்து புனிதர்களுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவருக்குமே ஒரு ஆசீர்வாதம், ஒரு பரிசுத்தம் கிடைக்க வேண்டும் என்றால் பிரியவன் நான் கூறிய 7 அதோடு மிக பெரிய ரகசியம் குறிப்பேடு அதிகாரம் 7 இறைவார்த்தை 14 புரிந்து கொண்டோம் என்றால்
புனிதர்களுடைய கூட்டத்தில் நாமும் சேர்க்கப்படுவோம் என்ற மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இத்திருப்பலியில் தொடர்ந்து பங்கு கொள்வோம். இறைவனுடைய அருளையும் இரக்கத்தையும் வேண்டுவோம். ஆமென். அனைவரும் எழுந்திருந்து நம்பிக்கையின் அறிக்கையை பாடலாக பாடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் இறைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி புதிய நாளிலே நாம் நம்முடைய தேவைகளுக்காகவும் பிறருடைய தேவைகளுக்காகவும் நம்முடைய இறை வேண்டுதலை கேட்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் நம் பெருமான் இயேசு கிறிஸ்துவிடம் உருக்கமாக மன்றாடுவோம். புனிதர்களுக்கெல்லாம் மகிமையை வழங்கிய இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவருக்கும் அதே மகிமையை அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் உடல் உள்ள ஆன்ம நலம் பெற்று மக்களுக்கு சிறப்பான பணியை ஆற்றவும் வேண்டிய வரத்தை தந்துவிட வேண்டும் என்று எல்லா புனிதர்களின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தலைவர்களுக்கெல்லாம் தலைவராகிய இறைவா, எங்கள் நாடுகளை ஆளுகின்ற தலைவர்கள் அனைவரும் உலக மக்களின் அமைதியை பேணவும், சமாதானத்தை நிலைநாட்டவும், சுயநலம் இன்றி உழைக்கவும், எல்லோருக்கும் பொருளாதார வாழ்வு நிறைவாக அமையவும் வேண்டிய வரங்களை தந்துவிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமும் பலமும் அருள்பவராகிய இறைவா, நோயினாலும் வயது முதிர்வாலும் ஆதரவற்ற நிலையிலும் அவதிப்படுகின்ற அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். அவர்களை தொட்டு குணமாக்கி அவர்களுக்கு ஆறுதலாய் இருந்து பல நன்மைகள் அவர்கள் பெற்று வாழவும் உம்மை போற்றவும் வரமருள வேண்டும் என்று எல்லா புனிதர்களின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வான் வீட்டை அருளுகின்ற இறைவா, எங்களோடு வாழ்ந்து மறைந்து போன அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், சிறப்பாக உத்தரிக்கிற ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாக்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம்.
அவர்களை கனிவுடன் கண்ணோக்கி அவர்களுடைய பாவங்களிலிருந்து அவர்களை விடுவித்து அவர்கள் உம்முடைய புனிதர்களின் பெருந்திரளோடு உம்மை முகமுகமாய் பார்த்து போற்றவும் புகழவும் ஆராதிக்கவும் வேண்டிய வரங்களை தந்துவிட வேண்டும் என்று எல்லா புனிதர்களின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில நேரம் கண்களை மூடி மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் இப்போது சமர்ப்பித்த மன்றாட்டுகளையும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற ஓர் மன்றாட்டுகளை நீர் அறிவீர். தயவாய் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே. காணிக்கையா தந்த நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னை இப்போது. தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர் துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும், ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் மண்ணன்பு மாறாது. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மாறி பலி எல்லாம் அல்ல தந்தை ஆகியவனுக்கு எதிராகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனிதமைக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கையில் உமக்கு உந்தவனவாய் இருப்பனவாக. இவ்வாறு புனிதர்கள் ஏற்கனவே சாகா தன்மையை பெற்றுவிட்டார்கள் என்பதை நம்புகின்ற நாங்கள் எங்களது மீட்பில் அவர்கள் அக்கறை கொண்டுள்ளார்கள் என்பதையும் உணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்புகிறோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் இன்று உமது திருவருளால் நாங்கள் அன்னையாகிய விண்ணகர் எருசலேம் நகரின் பெருவிழாவை கொண்டாட எங்களுக்கு அருளினீரே.
அங்கேதான் எங்கள் சகோதர சகோதரிகளாகிய புனிதர்கள் உம்மை சூழ்ந்து நின்று முடிவின்றி போற்றி புகழ்கின்றார்கள். அந்நகரை நோக்கி நாங்கள் நம்பிக்கையோடு பயணம் செய்து ஆர்வமுடன் விரைகின்றோம். அங்கே தான் திரு அவையின் உறுப்பினர்கள் உன்னத நிலையடைந்து மாட்சிமை பெறுகிறார்கள் என மகிழ்கின்றோம். ஏனெனில் வலுவுற்ற எங்களுக்கு பேருதவிகளை முன்மாதிரியும் அவர்கள் வழியாக அருளுகின்றீர். ஆகவே அப்புனிதர்களோடும் வானதூதரின் பெருந்தர்களோடும் நாங்களும் ஒன்று சேர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை போல்வது தகுமே. ஏனெனில் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டுள்ள காணிக்கைகளை அதே ஆவியார் தூய்மைப்படுத்த உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபலவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். பௌர்ணமி இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது
மீட்பை முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவன் மீண்டும் வருவான் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிரிழ பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உண்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பு பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களுக்கு உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்படி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியார்களாகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதர்ந்து இருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இருந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்கள் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக இதை நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனியுடன் நல்ல உண்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு முடிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருலத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் முகத்தோடு உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் இருந்து கலக்கி பெற்ற நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் நீ எழுந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய் தலைவா. உன்னுடல் உயிர்த்தது வல்லமையா, உலகின உயிர்ப்பது வல்லமையா. உன்னுடல் உயிர்த்தது வல்லமையா, உலகினர் உயிர்ப்பது வல்லமையா. என்னுடன் உயிருடன் வாழ்ந்திடவே, என்னுடன் உயிருடன் வாழ்ந்திடவே. இறைமகனே என்று எழுந்தருள்வாய், இறைமகனே என்று எழுந்தருள்வாய். செந்தமிழில் உந்தன் புகழ் எழுதி நான் பாடிடுவேன் இறைவா. என் சிந்தனையில் இருந்து வாழ எழுந்தருள்வாய் தலைவா. என்னில் எழுந்தருள்வாய்.
மன்றாடுவோமாக. இறைவாவும் புனிதர் அனைவரிலும் நீரே வியப்புக்குரியவர் எனவும் தூயவர் எனவும் உம்மை வழிபட்டு நாங்கள் உமது அருளை வேண்டுகிறோம். உமது அன்பின் நிறைவாகிய புனிதத்தில் பங்கு பெறும் நாங்கள் திருப்பயணிகளுக்காக விருந்திலிருந்து விண்ணக வீட்டின் விருந்திற்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசி பெற தலைவனுக்கு மன்றாடுவோம். புனிதரின் மாட்சியும் அக்களிக்குமாறு இறைவன் உங்களுடைய சிறப்பு மிக்க வேண்டுதலால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. ஆமென். நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையும் அவருடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. ஆமென். இவ்வாறு தம் மக்களை விண்ணக புனிதரின் கூட்டத்தில் இணைத்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டில் மகிழ்ச்சியை கண்டடைவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன்.